நம்ம லைஃப் எப்படி போகுது? இந்த கேள்வி யார் கேட்டாங்களா என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி கேட்குறேன். நம்ம லைஃப் எப்படி போகுது, எப்படி போயிட்டு இருக்கிறோன்றது யோசனை என்னைக்கா வந்திருக்கா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வரட்டும். அப்புறம் என்ன சார் நீங்கள் திடீர்னு இனிமேலாம் இது மாதிரி மீட்டிங்க்கு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து கதவெல்லாம் சாத்து வச்சுட்டு பயங்காட்டுருங்க அப்படின்றீங்களா? இல்லை, அதுக்கு நான் செய்யலைங்க. இந்த கேள்வியை நம்ம என்னைக்கு கேட்குறோமோ அன்றைக்கே நம்ம வாழ்க்கை பெட்டராகிடும். ஆண்டருடைய பிரசனத்தில் போய் ஏமாற்றம் அடையக்கூடாது. நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏசாமிகிட்ட நம்ம வந்து பின்னால் வருதெல்லாம் நமக்கு ஏதாச்சும் நமக்கு தேவை நிமித்தம் வருவோம். அது தப்பு கிடையாது. வியாதி நிமித்தம் வருவோம், இழப்பு நிமித்தம் வருவோம், கஷ்டத்து நிமித்தம் வருவோம், மனசு உடஞ்சிருப்போம், குறையுள்ள பிரச்சனையில் வருவோம். சரி, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமாக எப்படி இருக்குது? நம்மெல்லாம் எத்தனை வருஷம் ஜெயசாமி பிள்ளைகளாக இருக்கிறோம்? 20 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இருப்போம். ஆனால் நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வியே வந்து கொஞ்சம் யோசிப்புங்க. லைஃப்னா என் பணம் இவ்வளோதான் இருக்குதா, பணத்தில் வளர்றேன்னா இல்லையே, அப்படி யோசிக்கலாம். சொல்லுவாங்க, எனக்கு வீடு இன்னும் கட்டல, இன்னும் கல்யாணம் ஆகலை சார். இதெல்லாம் வந்து நார்மல். இது வந்து சர்ச்சுக்கு வரவங்களுக்கு தான் இல்லை, உலகத்தில் இருக்க கம்ப்யூட்டர் பேருக்கும் இருக்குது. கல்யாணம் ஆகணும், அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை போகணும், அப்புறம் வீடு கட்டணும், கொஞ்சம் இஎம்ஐ இருக்குது, கடன் அடைக்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும். இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. இதெல்லாம் நார்மல். ஸ்கூலுக்கு போகணும், இது என்ன பெரிய வெளிப்பாடாக? ஸ்கூலுக்கு தான் போகணும், காலேஜுக்கு போகணும், படிக்கணும், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்டியன்ஸாக ரொம்ப வருஷம் நம்ம இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்டியன்ஸாக இருந்தும் கிறிஸ்துவை விட்டு தூரம் இருக்கிறோம். என்னங்க, என்ன சொன்ன? ரிப்பீட் பண்ணுங்க. கிறிஸ்துவை விட்டு தூரம் இருக்கிறோம். அப்படியா நீங்கள் அறியணுமா, ஆராயணும். இன்றைக்கி நான் சொன்னேன்ல, பல தடவை சொல்லுவேன், நான் ஒரு கோயில் மாடு மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வருவேன். சிம்பிளாக கடவுளை தவிர மற்றவங்களெல்லாம் சந்தித்து பேசிட்டு வர்றதுக்கு தான் போனேன். அதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்புறம் 19வது வயசில் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்ட உடனே என் கண்ணு திறந்துச்சு. அன்றைக்கே வந்து ப்ரையாரிட்டிஸ் மாறிடுச்சு. அன்றைக்கி மாறின ப்ரையாரிட்டிஸ் தான் இன்றைக்கும் அதில் தான் நிற்கிறோம், கடவுள் கிருபையில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை, அவங்க ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தால் கூட, பெரிய முதியோர்களாக இருந்தால் கூட, அவரோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாக இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து இது இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரா, அப்போ எனக்கும் இஷ்டம் இல்லை. ஆண்டவர் ஓகேனா அது எனக்கு ஓகே. வசனம் சொல்லுகிறது இது தப்புனா தப்பு. இப்படி நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சு நிறையா பேருக்கு. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு எதையோ ஒன்று வாழ்ந்து கொண்டு, ஆனால் ஆண்டவரை தேடிட்டா ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படி கேட்டுட்டு ஒரு காணிக்கை ஒன்று கொடுத்துட்டு இப்படி ஓடிட்டுருக்க லைஃபு நல்ல லைஃபா? இல்லை. இதுக்கு எடுத்துக்காட்டினா தம்மா களிமண், அதை வணைகிற பாட்டர் கொயவன், அந்த கொயவன்கிட்ட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு பேச முடியுமா? உனக்கு கை இருக்குதா, உனக்கு ஞானம் இருக்குதா, நீ என்ன இப்படி செய்கிற, இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா? அந்த மாதிரி பேச்சு இருக்க முடியுமா? ஏசாயா 45:9 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. ஐயோ, யாருக்கு ஐயோ? தன்னை உண்டாக்குனவரோட வழக்காடுகிறவர்களுக்கு. வழக்காடுகிறது என்ன? அது ஸ்ட்ரைவ் பண்ணுறது. ஆங்கிலத்தில் அழகா சொல்றது டு ஸ்ட்ரைவ் பண்ணக்கூடாது இல்லை, ஸ்ட்ரைவ் வித் த மேக்கர். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை படைத்த தேவனோட வழக்காடி கொண்டு இழுபறியா பண்ணிக்கொண்டு அவர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிற வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் அப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறவங்க, அவங்க வாழ்க்கை ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறோன்னு கூட அறியலை. கூட இருக்கிறவங்கலாம் ஆமாம் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் லார்ட், ஆனால் நீ இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறியா அப்படின்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அதை நல்லா புரிகிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், யோனாக்கு திருப்புங்க. யோனா உங்களுக்கு நல்லா தெரியும். யோனான்னு ஒரு அழகான ஒரு தேவ மனுஷன். அவர் வந்து கொஞ்சம் கலடா பண்ணார். ஆனாலும் அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய சமாச்சாரம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். யோனா அதுக்கு திருப்பணுங்கன்னா உபதேயாக்கு அப்புறம் வரும். இந்த மாதிரி புக்கெல்லாம் சில சமயம் வந்து டக்குன்னு வராது, தேடி எடுக்கணும். என்ன பண்ணுறது, காணாமல் போயிட்டா மாதிரி. யோனா அங்கே தான் காணாமல் போனார், இங்கே நம்ம பைபிளில் காணாமல் போகிறார். அவர் பிடிங்க. யோனா 1:2 வாசிங்க வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா
மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்றாரு. இது சாதாரண ஒரு ஆள் முட்டாள் கூட சொல்லக்கூடாது, எந்த ஒரு நபருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்றாரு. மகா பெரிய ஒரு நகரமாகிய நினிவேக்கு நீ போய் நீ பிரசங்கி. என்ன பிரசங்கி பண்ணு சொல்றாரு? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவங்க அக்கிரமம் என் சமூகத்தை வந்து நிக்குதுடா சொல்லுப்பா. இவ்வளவுதான் வேலை கொடுக்குறாரு. வேலைக்காரங்க நானும் வேலைக்காரன் தான். ஆண்டருடைய பிள்ளை ஊழியக்காரன். ஆனா வேலைக்காரன்னா என்ன அர்த்தமா? அவர் சொன்னதை ஒழுங்கா செய்யடா. அதான்டா நான் பெரிய ஊழியக்காரன் சொன்ன உடனே கொம்பு வந்துடும் நிறையா பேருக்கு. நீ கொம்பெல்லாம் வச்சுட்டு நான் அவருக்கு வேலைக்காரன், அடங்கியிருக்க வேலைக்காரன். டீ வாங்கினா போய் கிரேப் ஜூஸ் வாங்கிட்டு வரக்கூடாது. இல்லை ஆண்டவர் டாக்டர் சொன்னார் அது குச்சா உனக்கு நல்லது. இல்லை எனக்கு என்ன வேணுமோ. சப்வே போயிருக்கீங்களா? எத்தனை பேர் சப்வே போயிருக்கீங்க? போய் சாப்பிடுங்க. இல்லாட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் ஆர்டர் பண்ண வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும். இப்போ ரொம்ப ரொம்ப இம்சப்படுத்துறாங்கப்பா. நம்மளே பசியில் போகணுன்னு. ஆனால் அவங்க செய்கிறது கரெக்டு. உங்களுக்கு இது வேணுமா, இது கூட அது ஜாஸ்தி வேணுமா, மீடியமாக வேணுமா, சுகர் அது வேணுமா, இது வேணுமா, எரிச்சலாக இது. இப்போ என்ன உனக்கு கூடப்பா குடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறோம். இது சொல்கிறீங்களேன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போல் ஓகே, அவசரத்தில் ஓட போல். ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். என் இஷ்டத்துக்கு இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன்னு தூக்கி உங்கள் வாயில் திணிக்கிறதுக்கு நான் இல்லை. இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு தான் உனக்கு ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு, எதிர்பார்க்குறாரு. நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவரை நீ ஆசீர்வதி அப்படி கொடுக்கறது இல்லை. ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து பெரிய நகரமாகிய நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க. அடுத்த வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. அதான் பார்த்தீங்களா, அந்த ஆள் என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனானோ டெஃபினேஷன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகிட்டான். விலகி எங்கே போயிட்டான்? வேற ஏதோ ஊர் ஆப்போசிட்டுக்கு போறாரு. அப்போ அவர் தீர்மானம் டிக்கெட்லாம் வாங்கியிருக்காரு. இவர் கடவுள் சொன்னதுக்கு அகேன்ஸ்டா நான் போறேன்டான்னு போயிட்டாரு. வாசிங்க சார். அதுக்கப்புறம் யோப்பாவுக்கு போய் தர்ஷிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. பாருங்களேன், திருப்பி என்ன வருது? தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி. எங்க விலகும்படி ஒரு செயல். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு செயல். டிக்கெட் வாங்கி he almost buys a ticket to hell Mary. என்னங்க அது? ஆண்டவர் இப்படி சொன்னா இப்படி போனா. ஏன் அப்படி போனா தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில நல்லா கேளுங்க தம்பி. ஆண்டவரை பின்பற்றுறவங்க சிலவங்க தங்க ஆதாயத்துக்காக பின்பற்றனால தங்களுக்கு ஆதாயம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வர போல அதை அவர்கள் வெறுப்பார்கள். ஆண்டவரை பின்பற்றவன் எப்படி தான் இருக்கணும்? ஆண்டவருக்கு பிள்ளையா ஊழியம் செய்யணும்னா அவன் செத்து போகணும். என்னடா செத்து போகணும், சீக்கிரமா செத்து போகணும் சுயத்துக்கு. ஆங்கிலத்தில் சொன்னா யூ ஹாவ் டு டை யங். அப்பனா உன்னுடைய சுய வழிகள், நான் இப்படி செய்யணும்னு ஆசை, என் பிளானு. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ப்ரையாரிட்டி. என்னது ப்ரையாரிட்டி? எது ரொம்ப முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நான் ஆண்டவரை நம்ம பெருசாக சாதிக்கிறதுக்கு அவரை பயன்படுத்திக்கணும். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து வயிறுலாம் பட்டினியா எதுக்குன்னா ஒரு சுகம் ஆனால் போதும் நான் ஃபேமஸ் ஆகிடுவேன். இதான் நோக்கம். ஒரு 2 ஹீலிங் நடந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்ம அவள் தான் பயங்கர ஃபேமஸ் ஆகிடும். இவருடைய யோசனை எப்படி இப்படி இருக்குதுன்னா 4வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, போயிட்டு அப்புறம் வரலாம். 4வது அதிகாரத்தில் தான் இவருடைய பிரச்சனை வருது. என்னன்னு 4வது அதிகாரம் 1 வாசிங்க சார். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. எது விசனமாயிடுச்சு பாருங்க, வாசிங்க. அவன் கடும் கோபம் கொண்டு. ஐயோ, கடும் கோபம் வந்துச்சா யாருக்கு? நம்ம ப்ராஃபட்டுக்கு. ப்ராஃபட் வித் ப்ராஃபிட். ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட். இவருக்கு ஒரு ப்ராஃபிட் வேலை மாதிரி இவருக்கு ஒரு ஃபேமஸ் ஆகணும். இவர் என்ன ஃபேமஸ் பாருங்க. ஆண்டவர் உன்னை பற்றி அப்பவே தெரியும் சொல்கிறான். எப்போ? ஃபர்ஸ்ட் சாப்டரில் செஞ்ச கீழ்ப்படியாமை 4வது சாப்டரில் ஒரு வாயில சொல்கிறாரு, எனக்கு அப்பவே தெரியும். ஏன் வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? அங்கேயே சொல்லியிருக்கான் நான் போக மாட்டேன்னு. அப்புறம் நீர் இரக்கமும். இங்க பாருங்க, இவருக்கும் ஆண்டவருக்கும் டக் ஆஃப் வார் என்ன வருதுன்னா, நீங்க சொல்றீங்க மனம் திரும்பு, இல்லாட்டா உன்னை எதா பண்ணுவேன்னு. ஆனா நீங்க நடுவில் வந்து மனது உருகிடுங்க. மனது உருகிட்டனா
எப்பேற்பட்ட தேவன் அவரே சொல்றார். எப்பேற்பட்டவர் சொல்லுங்க, வாசிங்க. மன உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தீங்குக்கு பாருங்க மனஸ்தாபம் படுறவராகவும் தேவன் என்று அறிவேன். ஏங்க இவ்வளோ அறிஞ்சிட்டு இவன் எதிர்மாரியா வாழ்ந்துக்கிறான் பாருங்க. இவர் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவர் நல்லவரா, அங்க போனா அந்த ஜனங்க மாறணும்ன்ற பாரம் இல்லை. இல்லை இல்லை, நான் சீன் போட போறேன். என்ன வார்த்தை அது? இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சீன் போட இஷ்டம். ஒன்னா ஜனங்களாம் நான் பெரியவன் தெரியணும். இது ஊழியமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது ஊழியமா? செல்ஃபிஷ், தான், நான், ஐ, மீ, மை செல்ஃப், ஹோலி ட்ரினிட்டியா தான் உங்களுக்கு. எனக்கு கலெக்ஷன், எனக்கு பேர், எனக்கு புகழ், எனக்கு வந்து இவ்வளோ லைக்ஸ் வரணும், இதுதான். நாங்களாம் ரசிக்கப்பட போல ஒரு சத்தியம் கட்டும். செல்ஃப் ப்ரமோஷன் இருக்கக்கூடாது. என்னை பற்றியே நான் ட்ரம்பட் ஊதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு அங்கிள் இருக்காரு, வயசானவர், வெளியூர்ல. நான் சில சாட்சிகள் சொன்னா கூட அவர் சொல்லுவாரு, யூ டெல் ஸ்டோரி பட் காட் மஸ்ட் டேக் த க்ளோரி. கஷ்டமா இருக்கும், என்னடா சடா டக்குன்னு குத்துற மாதிரி இருக்குதுன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, இதுல மிதந்துராத, அந்த மகிமை கடவுளுக்குரிய மகிமை, அது ஓ மகிமை கிடையாது. கரெக்டாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, நம்ம யோசிக்க மாட்டோம். கொஞ்சம் ஜாலியாக பேசணுன்னா நான் பேசுவேன், மோட்டிவேஷன் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். ஆனால் இது ஆண்டவர் சொல்லியிருக்க காரியத்தை என்ன நம்ம கருதுகிறோம் பாருங்க. ஆண்டவர் இப்பேற்பட்ட தேவன், நீர் எல்லாம் பண்ணிடுவீரு. அதனால என்ன சொல்றாரு, இப்போதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் செத்துறேன் போ அப்படின்ற அந்த அளவுக்கு வேதனை ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ தூரத்துக்கு எரிச்சலா இருக்கானா, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு கீழ்ப்படியாம ஆண்டருடைய வழிகளில் போனேன்னா இது ஆயிடும். அப்போ எனக்கு க்ளோரி வராத, எனக்கு புகழ் வராத. இந்த ஆள் சொன்னான் பார், சொல்லி 10 நாள்ல நந்துச்சு பார், அப்படி ஒரு பேர் வரும். அவன் சொன்னான், ஆனால் தலைகீழ மாறிடுச்சுன்னா எனக்கு அசிங்க பேர், உனக்கு தான் நல்ல பேர், எனக்கு தேவையில்லை. இந்த குணம் வந்து எல்லாருக்கும் நமக்கு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கேளுங்க, வசனம் எங்க தெரியுமா? அந்த வசனம் வந்து லூக்கா 9, 57, 58, 59, 60 பார்ப்போம். வாசிங்க சத்தமா. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். என்ன சொல்ல வர்றாரு? ஒருத்தர் சொல்றார், ஆண்டவரே உங்க பின்னால் நான் வரேன். எத்தனை பேர் ஏசாமியை ஃபாலோ பண்ணோம்? கை தூக்கி, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். எல்லாம் பாடியிருக்கோமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் எல்லாம் பாடியாச்சு. எல்லாம் ஸ்கூல், சண்டே ஸ்கூலு, விபிஎஸ்ல, மினிஸ்ட்ரியிலலாம் ஒப்பு கொடுத்துருக்கோம். இவன் சொல்கிறான், ஆண்டவரே உன் பின்னால் நான் வரேன் ஆண்டவர். அதுக்கு ஆண்டவர் நான் சொல்கிறாரு, நீ என் பின்னால் எதுக்கு வர? நீ ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு வர. மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கிறதுக்கு இடம் இல்லைடா, ஆஃபீஸ் கிடையாது, ரிசப்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது எனக்கு. நீ என் பின்னால் வந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? வருவியா நீ? அவன் ஏன் வரப்போகிறான்? அடுத்த ஆள் என்ன சொல்கிறார், வாசிங்க. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். உடனே அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஆமா, எல்லாம் செத்து போனவங்க செத்து போன வேலையை செய்யட்டும்ன்றாரு. நீங்க நினைக்கலாம் ரொம்ப மோசமா இருக்குது ஏசாமி இப்படி சொல்றாருன்னு. இதுல என்ன தெரியுமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போனவங்க, ஆண்டவருடைய காரிய வாசனையே இல்லாதவங்க. அவங்க உலகம் பொறுப்பு இப்படின்னு இருப்பாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேல் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இருக்காது, காணிக்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதே பெருசுன்றீங்களா? அம்மா, சகோதரனே, நான் உங்களை எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன், உங்களை வருத்தமானாலும் பரவாயில்ல, இந்த சத்தியத்தை உங்கள் முகத்துக்கு முன்னால் நிறுத்தணும். ஆமாயா, தெரிஞ்சுத்தான் நான் போகிறேன்னு போனால் போங்க, அவ்வளோதான். இது எதுக்கு சொல்கிறார் ஆண்டவர்? உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, செத்து போனவங்க. அவங்களுக்கு வந்து ஜீவனை பற்றி தெரியாது,
2 காரியம். அவங்க மரணத்து காரியம் தான். அப்புறம் என்ன அர்த்தம்? ஜீவன் என்ன அர்த்தம்? இட்டர்னல் லைஃப். என்னது சொல்லுங்க? நித்திய வாழ்வு. இப்போ நிறைய பேருக்கு இட்டர்னல் லைஃப்னா நம்ம மண்டைய போட்ட பிறகு இட்டர்னல் லைஃப் தொடங்குதுன்னு நினைக்கிறாங்க. அதான் தப்பு, அது வஞ்சகம். இட்டர்னல் லைஃப் டஸ் நாட் ஸ்டார்ட் ஆஃப்டர் டெத். நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இட்டர்னல் லைஃப் மரித்த பிறகு இல்லைங்க. இட்டர்னல் லைஃப் ஏசாமி இன்னைக்கு ஏற்றுக்கிட்ட பிறகு இன்னைக்கு அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். இதுதான். அதனால நீங்க மரித்த பிறகு இட்டர்னல் லைஃப்பை பார்த்துக்கலான்னா இட்டர்னல் டெஸ்டினியில் டெத் இருக்குதா? டெத்தில் தான் போய் உட்காருவாங்க, நரகம். இன்னைக்கு வாழ்க்கையில நீ நித்திய ஜீவன் என்ற ட்ரெயின்ல ஏறிட்ட ஏசாமி ஏத்துக்கிட்ட பிறகு. இப்பவுமே நித்தியத்துல வாழ்கிறோம், நித்தியத்துக்கு ஏத்த காரியங்களை யோசிக்கிறோம், நித்தியத்துக்கு ஏத்த காரியங்களை பின் சொல்றோம், வேலை செய்யறோம். இன்னைக்கு நம்ம எழும்பி வாழும் பொழுது நித்தியத்தை மைண்ட்ல வச்சுதான் வாழ்றோம் இல்லையே. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை, இப்ப என்னத்தை செய்வோம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை தின்னுவோம், என்னத்தை கல்யாணம் பண்றது, எந்த வீடை கட்டுறது, நான் எங்க போறது சொல்லி ஒரு நாள் மண்டைய போட்டுற போற அந்த வீடு உன்னோட வரப்போறது இல்லை. நீங்கள் கட்டின வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கூட இருக்க மாட்டாங்க. இது தீர்க்க தரிசனம் கிடையாது, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்க வளர போல் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா கஷ்டப்பட்ட வீடு, அது ஒரு குப்பை தொட்டியோட வஸ்ட்டுன்னு அவன் நினைப்பான். பாதி பேர் படித்தவங்க இன்றைக்கி ஊரில் இல்லை, எல்லோரும் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க வீடுலாம் பெருசு பெருசாக இருக்கும். அமெரிக்காவில் இருக்க ரோடு பெருசு, அவங்க கொடுக்குற ஜக்கில் ஜூஸ் இவ்வளோ பெருசு கொடுக்குறான். எல்லாமே பெருசு, கார் பெருசு, ரோடு பெருசு, வீடு பெருசு. வசனம் கஷ்டப்பட்டு கட்டின, இப்போ யாரும் இல்லை. நித்தியத்தை குறித்து யோசனை இல்லை. இன்னைக்கு இருக்கிறத பற்றி நம்ம யோசிச்சுட்டு நித்தியத்தை விட்டுறோம். நீ வீடு கட்டுறது தப்பு கிடையாது, வீடு கட்டு படி. ஆனால் நித்தியத்தின் மேலே கரிசனையா இல்லையே. என்னைக்கோ ஒரு நாள் மறிக்கிறோம் இல்லைங்க, என்னைக்கு இல்லை, நாளைக்கு மறைச்சிட்டா என்னன்னு யோசிங்க. பயங்காட்டில் இன்னைக்கு வாழும் போல சொல்லணும். இன்னைக்கு நைட்டு நான் இறந்துட்டா சந்தோஷமா இருப்பேனா? இன்னைக்கு நான் மறைச்சிட்டேன்னு வச்சுங்க, எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, பார்ப்பாங்க. உடனே நான் போக மாட்டேன். மற்றவங்கள்ட்ட இது சாட்சி கதைகள்லாம் கேட்க போகலாம். அந்த ஆவி கொண்டாலும் இருக்குமா, நடக்கிறதெல்லாம் பார்ப்பாங்களாம். யாரெல்லாம் அழுகுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க. ஆனால் சொல்ல முடியாது. தூரத்துலேருந்து ஆவி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் லேட்டாக போகுமா. நீ பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் என் லைஃப்பை நல்லா வாழ்ந்துட்டேங்க, ஆண்டவருக்கு சந்தோஷமாக இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறேன். வா மகனே, நல்ல உண்மையாக ஓடின செய்த, இல்லாட்டா இப்போ போய் பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் கவனம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அர்த்தம் 5 முட்டாள் கன்னிகைகள், 5 ஞானமுள்ள கன்னிகைகள். அதான் முட்டாள்னு நீ பேசக்கூடாது மற்றவங்களன்னு சொல்கிற தேவனே முட்டாள்னு கூப்பிட்றாருன்னா அந்த முட்டாள் பெரிய முட்டாள் இல்லை, உண்மையான முட்டாள். என்னங்க கரெக்டா? ஆண்டு சொல்றாரு யாரையும் முட்டாள்னு கூப்பிடாதுன்னு. அவரே முட்டாள்னு கூப்பிட்றாருன்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும், வேற வார்த்தையே இல்லை உனக்கு. அதுதான் கரெக்ட். 5 கன்னிகைகள் முட்டாள், 5 கன்னிகைகள் ஞானம் உள்ளவர்கள். அவங்க they were ready and prepared for the coming of the Lord. இன்னைக்கு சொல்றேன், ஏசாமி வர்றாரு. ஆமா பிரதர், எங்க தாத்தா அந்த காலத்தில் சொல்லியிருந்தார், நீங்க சொல்றீங்க. இப்படிதான் இருக்கும். டக்குன்னு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? அதனால ஜாக்கிரதையோட ஆண்டவருடைய வருகையை பற்றி நீ அசதியா இருக்கக்கூடாது. அவருடைய வருகை சமூகம் என்று அறிகுறிகள் ரொம்ப ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. நீங்க பாக்கெட்ல இருக்கிற மணி காசு, பாக்கெட்ல காசே இல்லாமல் தானே சுத்துறோம். ஒரு 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 சாப்பாடு கடையிலேருந்து வெளியே வரோம், இல்லை ஒரு சர்ச்சுக்கு வெளியே வரோம், ஒரு எங்கேயோ வரோம், ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் இருக்கிறாங்க, ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுக்கறது கூட காசு இல்லை. அந்த பிச்சைக்காரன் கையிலாச்சும் காசு இருக்குது, உன் கையில் காசு இல்லை. கேட்டால் கார்டு இருக்குது, அது இருக்குது, ஜிபே இருக்குதுன்னு. அப்போ பிச்சைக்காரன் ஜிபே காமிச்சேன் பிச்சை போடு நான் கேட்பான், என்னங்க இது? உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 ரூபாவாக வாங்கி வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு பேக்கில். பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் 10 ரூபா, ஹோட்டலில் போய் டிப்ஸ் வைக்கிறது 20 ரூபா, முடி வெட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, அது பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீ பக்குவமாக இல்லைன்னா எப்படி கொடுப்ப? நான் கேட்குறேன். சர்ச்சுக்கே காசு இல்லாமல் வருவாங்க. ஏன்னா எதுக்குன்னா மனசே வேணா உருக்கி கிறுக்கி கையில் இருக்கிற காசை பிடிங்கிடக்கூடாது. ஆனால் 100 ரூபா 10 ரூபா வச்சுட்டு போகலாம், வீட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பேற்பட்ட ஞானிகள் இருக்காங்க. நீங்கள் வாழ்க.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி நம்ம போகிறோம், காணிக்க போடுறோன்னா 500 ரூபாய்க்கு கம்மியாக போடக்கூடாது. சிலவங்க 1000 ரூபாய் போடணும். அப்படி வளருங்க. நீங்கள் 10 ரூபா போட்டுங்கன்னா கொஞ்சம் நான் ஒன்று கோச்சிக்காதுங்க, எனக்கு சர்ச் இல்லை, அதனால் ஜாலியாக பேசலாம். இப்போ நான் காணிக்க எடுத்தால் கூட நீங்கள் போராட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையில்லவர். எனக்கு அமெரிக்காவிலேருந்து எவனும் காசு கொடுக்கல, எனக்கு FCRI நம்பர் இல்லை, எந்த மேடையிலையும் போய் பிச்சை எடுத்தது இன்றைக்கி வரைக்கும் இல்லை. கண்ணியமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூட சம்பளம் எடுக்கிறது இல்லை. ஆனாலும் இத்தனை வயசாகிடுச்சு, எனக்கு இன்னும் ஓடிடும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதை பற்றி பேசுகிறேன்னா எதுக்கு பேசுகிறேன்? தனிப்பட்ட வாழ்க்கை நானும் என் மனைவியும் 25% கடவுளுக்கு எடுத்து வச்சிட்டோம் 98வது வருஷத்துலேருந்து. ஆண்டருக்கு கொடுத்துட்ருக்கோம். பெரிய கோடி கொடுக்கல, என்ன வருதோ அதில் 25% எடுத்துரும். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படிங்க வாழ்கிறங்க? ஏதோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்மா? இல்லைங்க, ஐசக் ஜோன் ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறாரு, ஏன்னா உங்களை நேசிக்கிறார். ஐ ரியலி லவ் யூ, ஐ ஹாவ் டு டெல் த ட்ரூத். ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்கள் லைஃபு. அந்த ஆள் சொல்கிறான், நான் போய் அப்பாவை ஃபஸ்ட்டு அடக்கம் பண்ணுறேன்னா, ஆண்டு சொல்கிற செத்து போன கும்பல் இருக்குது, அதுக்கு செய்யட்டும். இன்றைக்கி நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த கும்பலோடு நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். செத்து போன கும்பல்னா கடவுளுடைய நித்தியத்தை பெருச்சே யோசிக்காத கும்பல். நித்தியமே உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், கல்யாணத்துக்கு போங்க, நீங்கள் பைபிள்லாம் படிப்புங்க, அங்கே சேர்ற கும்பல் பார்த்தீங்கன்னா சட கும்பல். என்ன சொன்ன என்ன கும்பல்? யூஸ்லெஸ்ஸு. அவன் பேசுகிறதெல்லாம் பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, தேவையில்லாத காரியத்தை பேசுவாங்க, தேவையில்லாத காரியத்தை பேசுவாங்க. எது முக்கியம் எது அதிக முக்கியம்னு கூட தெரியாது. சில ஆட்கள் அவங்க கேட்குறதே இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக டிஸ்ட்ராக்டட் கிளட்டட் மைண்டு. மற்றவங்களுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் நானே திட்டி விட்டேன், அன்பாக திட்டி விட்டேன். யாருக்கு குழந்தை இருக்குது, யாருக்கு குழந்தை இல்லை, இதெல்லாமா கேட்புங்க. கேட்டேன், உங்கள் சர்ச்சில் ஒருத்தர் வராங்க, கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் ஆச்சு, ஏன் குழந்தை இல்லை? நான் கேட்பேன், நீ ஏன்பா உனக்கு அறிவு இல்லை? அவங்க சொல்லணும், என் குழந்தைக்காக ஜெபம் என்ன பண்ணணும். நீயே போய் கேட்ப? நீ பிஸி பாடி காசிப் மேன். நீங்கள் மாறுங்க சார், வயசாகிட்டு உங்களுக்கு மாற்று தெரிலன்னு சொல்லி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இப்படி பேசுகிறது தான் அங்கேயும் பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன். நம்ம தேவையில்லாத காரியத்தை கேட்கலாமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒன்ஸ் என் மீட்டிங் வந்தீங்கன்னா என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா உங்களை நேசிக்கிறேன். மற்றவங்களுடைய வாழ்க்கையை குறித்து மூக்க நுழைக்கக்கூடாது. நீ இது செய்யலையா அது செய்யலையா, கல்யாணத்துக்கு போய் எங்கே போனால் இவங்க பேச்சே பாருங்கள், எல்லாம் செத்து போனவர்கள். அவங்க கான்வர்சேஷன் வச்சே தெரியும் இவங்க டெட்டு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் அண்ணன் மாதிரி கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணாதுங்க. இது எத்தனாவது மாதம்? இந்த 8 மாதத்தில் யாரோ ஒருத்தருக்கு இயேசு பற்றி சொல்லியிருக்குங்களா? ஆன்சர் சொல்லாதுங்க. ஆனால் கேளுங்க, நீங்கள் உள்ளத்தில் கேளுங்க. 8 மாதத்தில் யாரோ ஒருத்தருக்கு இயேசுசாமி பற்றி சொல்லியிருக்கியா? உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? கேட்ட கேள்விக்கு என்னன்னு இப்போ தெரியுதா? கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தர் எங்கள் அப்பாவுடைய சபையை ராஜ்யத்தை கட்டுறதுக்குள்ள நான் ஆக்டிவாக இருக்கேன்னா, இல்லட்டா எது கிடைக்கும்னு ஆதாய கண்ணோட்டத்தோடு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அங்கே போனால் இது கிடைக்குமா, அங்கே கல்யாணமா, அங்கே என்ன பிரியாணி இருக்குமா, அப்போ மெதுவாக போகலாம், கல்யாணத்துக்கு கூட வேணாம், கரெக்டாக 7:30 போய் பிரியாணி தின்னுவோமா, இந்த புத்தி. இது கிடைக்குமா அது கிடைக்குமா நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இது ஒரு ஃப்ரெண்டாக உங்களோட அன்பாக தான் நான் பேச முடியும்ல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சிங்க. உங்களை யாரையும் நான் குற்றம் சொல்லலை, இப்படி நம்ம இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி நான் சொல்ல. ஆனால் ஜென்ரலாக உலகத்தில் இருக்கிறவங்களுடைய மைண்ட் எப்படின்னா, தே ஆர் கன்சர்ன்ட் அபவுட் டெட் திங்ஸ். அப்படின்னா கடவுள் கண்ணில் அது பெரிய மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்கிற தேவன். உங்கள் பிள்ளையை உயர்த்துறது அவர் செய்வார். அந்த பிள்ளைக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணுவார், நல்ல ஆட்களை கொடுப்பார், வீட்டு நல்ல ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல சம்பந்தம் எல்லாம் பண்ணுவாருங்க கரெக்டான நேரத்தில். அது நேரத்தில் ஆண்டவர் எல்லாம் செய்வார், பணம் வரும். ஆனால் எதெல்லாம் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டாரோ அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதுக்கு ஜெபம் பண்ணாமல் எதுக்கெல்லாம் ஆண்டவர் செய்துறேன்னு சொன்னாரோ அதை போய் ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, உன் விண்ணப்பம் செய்யப்போல் நீ பிச்சை எடுக்கிற ஜெபம் பண்ணக்கூடாது, அதை நன்றியோடு செலுத்து. ஆண்டவரே நீர் எனக்காக இதை செய்து முடிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, அப்படி தான் நம்ம பேசணும். ப்ரெசென்ட் யுவர் பெட்டிஷன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். என்ன வார்த்தை? நன்றி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு ஒரு பெரிய தருணம் சார். இதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா
நீங்கள் மீட்டிங்கே வராதுங்கன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி பிரசங்க யார் எவனா இருப்பானா? ஏன்? பஸ்ஸு ஃபேர்லாம் வேஸ்ட்டு. அங்கே போய் கடலை மிட்டாய் சாப்பிட்டு வீட்டில் தூங்குங்க. எப்படியும் நரகத்துக்கு போகிறோங்கன்னா எப்படி போனால் நான் சினிமாலாம் பார்த்துட்டு போங்க. நான் இன்றைக்கி பேசுகிறது அவ்வளோ சீரியஸான மேட்ரு. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பணம் பொருள் எல்லாம் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம், காரு, வீடு, வேற என்னெல்லாம் வேணும் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இது எவ்வளோ சின்ன ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்ப்பா, ப்ரையாரிட்டி. அதான் அவர் சொல்கிறார், எங்கள் அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு நான் இவ்வளோ பெருசாக கூப்பிட்றேன், என் பின்னால் கூப்பிட்டு போகிறேன். ஒருத்தன் கூப்பிட்டதுக்கு நரிகளுக்கும் பறவைகளுக்கும் இடம்னு சொல்லி அவனை துரத்தி விட்டேன். நான் இப்போ ஒன்று கூப்பிட்றேன், நீ என்ன பண்ணுற? எங்கள் அப்பாவை போய் அடக்கம் பண்ணோம். நீ விட்றா, எல்லாம் உன் சொந்தக்காரனாக இருக்காங்க, எல்லாம் செய்யட்டும், நீங்கள் வா. அப்புறம் என்ன அர்த்தம்? உன்னுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இன்வால்மெண்ட் இருக்குதா உனக்கு? ஃபஸ்ட்டு நீ ஊழியம் செய்கிறான்னு கேட்க மாட்டேன். இன்னைக்கு கேளு, நீ ஆண்டுக்குள்ளே வளரணும்னு ஒரு கரிசனையோட நீ பைபிள் வாசிக்கிறியா? நீங்கள் தலையாட்டம் வேணால் எதுவும் சொல்லணும், ஆனால் கேளுங்க. இந்த ஆள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இவருன்னா கிளாஸ் டீச்சர் மாதிரி பேசுகிறாரு நினைக்காதுங்க. உங்களுடைய நண்பன், நீங்கள் நல்லா இருக்கணும். இது செய்தால் தான் மிச்சதெல்லாம் கனெக்ட் ஆகும். கரெக்டாங்க? ப்ளக் பாயிண்டில் சொருனா தான் ஃபேன் ஓடும் சார். நீங்கள் ப்ளக் பாயிண்ட் வீட்டில் இருக்குது, சுவிட்செலாம் ஆன் ஆகுது, சொருவாமே உட்காந்துருந்துங்கன்னா எப்படி சார்? இதை பேசணுன்னா ஒரு பிரசங்கமாக அதான் அக்கறை. ஆண்டவர், நான் பெரிய நல்லவன் கிடையாது, என்னோட பரிசுத்த ஆவியானவர் பேசி மகளும் பேசுன்றார். அப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அனலை மூட்டுங்கப்பா. இந்த அனலை கெடுக்கிற வேண்டாத கிறிஸ்தவ காரியங்கள்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உண்மை ஃபோக்கஸ் பண்ணி வளர கிருபை தாருங்க. இந்த பிள்ளை ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். அவர்களுடைய எதிர்கால அழைப்பில் நிறுத்துறதுக்கு நீங்கள் ஆயத்தங்கள் செய்திருக்கிறீர். மீனு கூட ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறீர். அவளை ஆசீர்வதிக்க வேண்டியது எல்லாத்துலேயும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஜீவன். அவர் eternity has started already the day we took Jesus into our life. இயேசு சாமியுடைய பிள்ளையாக நான் ஒப்பு கொடுத்த நாள்லேருந்து எனக்கு நித்தியம் வந்து விடுச்சு. இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்கள யாராச்சும் இயேசு சாமி என் வாழ்க்கையில் நித்தியத்துக்கு போய் பரலோகத்தில் போய் உம்மோட கூட இருக்கிற ஒரு நோக்கத்தோட வாழலை, இன்னைக்கு உண்மை நான் ஏற்றுக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நீர் பரிகாரமாக நீர் எவ்வளோ பெனால்ட்டி பே பண்ணியிருக்கீர், அதெல்லாம் நான் ரிசீவ் பண்ணி என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் சொல்லாத இருந்ததுங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்களேன். இன்றைக்கி சொல்லுங்கள் ராஜா. உங்கள் வாழ்க்கையை யோசித்து நொந்து நூடுல்ஸாக இருக்க வேண்டாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் எதிர்காலத்தில் உன் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணுற தேவன். இந்த தேவன்கிட்ட என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுக்குற ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் எதெல்லாம் செய்தீரோ அதெல்லாம் அபியாசப்படுத்தி என் வாழ்க்கையில் நீதிமானாய் மாற்றி ஹீலிங் பண்ணி ப்ராஸ்பரிட்டி கொடுத்து என்னை ஒரு ஆசீர்வாதமான ஆளாக மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறவங்க யாராக இருந்தால் மட்டும் கை தூக்குங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. அப்படியே கை தூக்கிட்டே இருங்க, கீழே போடாதுங்க. ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, அப்பா எங்கள் கரங்களை உயர்த்தி, நீர் எனக்கு தேவை. ஜீசஸ், he wants you. சிஸ்டர், ஜீசஸ் wants you. இயேசு, அவருக்கு நீ தேவை. சொல்லுங்க, நான் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என் கரத்தை பிடிங்க, என் உள்ளத்தில் வாங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்காக நன்றி, என்னை நீதிமான மாற்றுறதுக்காக நன்றி. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க. அப்பா, இந்த ஜெபத்தை ஜெபம் பண்ண ஒவ்வொருத்தர் உள்ளத்துலையும் உங்களுடைய பரிசுத்தானர் இறங்கி இன்னைக்கு இத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. அவளை செழிக்க செய்யுங்க. இன்னிலேருந்து எல்லா இருளும் நீங்கி இதுவரைக்கும் நீ கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டாய் சொன்ன மாதிரி இன்றைக்கு கட் ஆஃப் எவ்ரி ஈவில் தட் ஃபாலோட் தெம். வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க. அலங்கரிங்க உங்கள் பிள்ளைகளை, புது அனுபவங்களை கொடுங்க. Bless them in Jesus' name we pray. Amen.